உங்ககிட்ட இருந்து எனக்கு வேண்டியதெல்லாம் அது ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னு கேட்க மாட்டியா? என்ன? என் பையனை விட்டு விலகி போயிடணும். போவியா? என் பையனை நான் கண்டிக்க மாட்டேன். அவன் ஆம்பளை, சூப்பரா விடக்கோழி மாதிரி லட்சணமா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மாட்டுனா ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு வயசு சொல்லும். ஆனா ஒரு பொண்ணு அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தனை மனசுல நினைக்கிறதுக்கு முன்னாடி அவன் தகுதியோட நம்ம தகுதியையும் ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம தகுதிக்கு மீறி இருக்காங்கன்னு தெரிஞ்சா மரியாதையா விலகி போயிடும். அதை விட்டுட்டு தகுதிக்கு மீறின இடத்துல சம்பந்தம் வச்சுக்க நினைச்சா விபரீதத்தை விலக்கி வாங்குறது மாதிரி தான் அர்த்தம். புரியுதா? நான் சொல்றது கொஞ்சம். ஏய், நீ பேசுறது எதையும் நான் கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை. நான் பேசுறதான் நீ கேட்கணும். கேப்பியா? கேக்குறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீ என் பையனை மறந்துடணும். அவனை இனிமே பாக்குறதோ பேசுறதோ கூடாது. நான் இதுக்கு சம்மதம் கொடுக்கற மாதிரி நடிப்பேன். ஆனா நீ உங்க வீட்டுல எதிர்ப்பு இருக்கிறதா சொல்லி விலகிடணும். என் மகன் உன்னை வெறுக்கிற மாதிரி நீ நடந்துக்க. எனக்கு தெரியாம நான் மிரட்டின விஷயத்த நீ என் பையன்கிட்ட சொல்ல ஏதாவது நீ ட்ரை பண்ண, உன் குடும்பத்தை கூண்டோட அழிச்சு. என்ன அப்படி பாக்குற? நான் பணக்கார மட்டும் இல்ல, அரசியல்ல நிறைய செல்வாக்கு உள்ளவன். சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்கிறீங்க? உன் ரெண்டாவது அண்ணன் தினேஷ் இப்ப சோமமங்கலத்துல இருக்கிற கிரவுண்டு கிட்ட ஒரு பேங்க்ல லோன் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் மூஞ்சில ஆசிட்டு ஊத்த சொல்லட்டுமா? நான் நினைச்சா உன் குடும்பத்தை வாழ வைக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நீ உன் குடும்பத்தை வாழ வைக்க போறியா இல்ல அழியட்டும்னு என் மகனோட வாழ போறியான்னு நீ தான் முடிவு பண்ணணும். என்ன பண்ண போற? நான் உங்க மகனை முழுசா மறந்துட்டுறேன். என் குடும்பத்தை ஒண்ணும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். வெரி குட். கண்ணை தொடச்சுக்கோ. எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லை, புரியுதா? இன்னைக்கு நீ என் பையன்கிட்ட சிரிச்சுக்கிட்டே இருந்து பேசிட்டு கிளம்பிடணும். நாளையில இருந்து நான் சொன்னது மாதிரி நடந்துக்கணும், சரியா? சரி. குட் கேர்ள். அப்பா, பிரமோத் வந்துட்டான். வா, என்ன தொடச்சுக்கோ. அப்பா நீங்க கேட்ட ஃபைல் இதானு பாருங்க. எஸ், இந்த ஃபைல் தான். பிரிச்சு கூட பார்க்கலையப்பா? அதுக்கு அவசியமே இல்லப்பா. கலரை பார்த்த உடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் அந்த ஃபைல். என்ன சொல்ற உங்க மருமக? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உலகம் முழுக்க தேடினாலும் இப்படி ஒரு குணவதியான பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க மாட்டாங்க. அப்பா, குடிக்க ஏதாவது கொடுத்தீங்களாப்பா? ஐயோ, பேசிட்டே இருந்தல்ல, நான் மறந்துட்டப்பா. ஒரு நிமிஷம் இரு. அபி, how is your மாமனார்? எஸ் ஃபைன். இப்படி இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் ஆரம்பத்திலே சொல்லல எங்க அப்பா மத்த அப்பாக்கள் மாதிரி இல்ல, கொஞ்சம் வித்தியாசமானவர்னு. ஆமா, நிஜமாவே அவர் வித்தியாசமானவர் தான். 1 minute. ஹலோ ஹலோ ஹலோ, அப்படியா?
அப்ப நான் கிளம்புறேன் துளசி சார். மேடம், என்ன? இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க, வீட்டுக்குள்ள வந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போனா சந்தோஷமா இருக்கும் மேடம். வேண்டாம் துளசி சார். மேடம் ப்ளீஸ் மேடம், என்னோட உயிருக்கு சமமா நான் நேசிக்கிற எழுத்தாளர் விஜய பிரபாவதி நீங்க உடல்நிலை சரியில்லாத இந்த மாதிரி நிலைமையில என்னை வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போறீங்க. பெரிய மனசு உள்ளவங்க நீங்க செய்யற இந்த விஷயங்கள் எல்லாம் எங்க வீட்ல உள்ள சாதாரண மனிதர்களுக்கும் இது தெரியணும் மேடம். அகந்தை இருக்கிற எத்தனையோ எழுத்தாளர்களுக்கு நடுவுல என்னோட அபிமான எழுத்தாளர் ரொம்ப மென்மையானவங்கன்னு நானும் சொல்லிக்குவேன். ப்ளீஸ் மேடம். மொத்தத்துல உங்க வீட்ல காஃபி குடிச்சிட்டு தான் என்ன இங்க இருந்து போக விடுவீங்கன்னு சொல்லுங்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மேடம். சும்மா சொன்னேன். வாங்க. தேங்க்ஸ். வாங்க மேடம். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு டிஃபன் வேணாம், சாப்பாடு வேணாம். உங்க புக்கு மட்டும் இருந்தா போதும், அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க மேடம். நீங்க இன்னொரு வாட்டி என்ன மேடம்னு கூப்பிட்டீங்கன்னா நான் இனிமே உங்க வீட்டுக்கே வர மாட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உன் முழு பேரை கூப்பிட ஒரு மாதிரியா இருக்குது. சாதாரணமா பிரபான்னு கூப்பிடுங்க. எங்க கூப்பிடுங்க. சரிங்க பிரபா. மறுபடியும் இங்க எதுக்கு? நான் உங்களை விட சின்ன பொண்ணு தானே. சரி பிரபான்னு சொல்லுங்க. சரி பிரபா. அது இவங்க அப்பா கூட இவன மாதிரியே புக்கெல்லாம் நிறைய படிப்பாரு. எழுத்தாளருங்க வீட்டுக்கு வந்தா சுபிச்சமாகும்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அவருக்கு பிடிச்சவங்கள எல்லாம் கூப்பிட்டு பார்த்தாரு, ஆனா யாருமே வரல. ஆனா இவன் கூப்பிட்டு நீங்க வந்திருக்கீங்க. அவர் ஆசையை நீங்க நிறைவேற்றிருக்கீங்க. நீ நல்லா இருப்பமா. ஆமா, இவன் முன்னாலே பழக்கமா? இல்ல இல்ல, இன்னைக்கு தான் பழக்கம். ஒரே நாள் பழக்கத்துல அண்ணன் கூட வீட்டுக்கே வந்திருக்கீங்க. யூ ஆர் கிரேட். நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அதை விட ஒரு பெரிய காரணம் இருக்கு. என்னமா அது? ஆக்சுவலி துளசி சார் உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு தான் சொன்னாரு. இருந்தாலும் நான் சொல்றேன். என் கூட பேசிட்டு இருக்கும் போதே அவருக்கு வலிப்பு வந்துருச்சு. ஏன்டா இவ்வளவு நாள் இதை சொல்லவே இல்ல? ஏன்டா இது எங்ககிட்ட பயப்படாதீங்க. டேய், ஒண்ணும் இல்லடா. சாரி மிஸ்டர் துளசி.